மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் அதிமுக சார்பாக வேட்பாளராக களம் இறங்கி இருக்கிறவர் சிவசாமி வேலுமணி. இவருடைய தாய்மாமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் அதிமுக பால்வளத்துறை அமைச்சர் சண்முகநாதன். தொகுதியில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் தன்னுடைய மருமகனான சிவசாமி வேலுமணியை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் சண்முகநாதன். அவரை தொடர்ந்து பேசிய வேட்பாளர், மக்களுக்கு நல்லது செய்வேன், தொகுதிக்கு நல்லது செய்வேன் அப்படின்லாம் எதுவும் பேசாமல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 எம்எல்ஏ வேட்பாளராக யார் நின்னாலும் அவரோட மொத்த செலவை ஏற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனால் அங்கேயே மேடையிலேயே ஆத்திரமடைந்த முன்னாள் பால்வளத்துறை அமைச்சர் என்ன பேசியிருக்காருன்னா, அதை செய்வேன் இதை செய்வேன்லாம் சொல்லாமல் மக்களுக்கு என்ன செய்வேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலே சொல்லியிருக்காரு. முன்னாள் அமைச்சர் இப்படி பேசவும் வேட்பாளருக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையாம். அந்த வீடியோவை தான் நீங்க இப்ப பார்க்க போறீங்க. ஒரு எளிய தொண்டராகிய என்னை, ஒரு எளிய நபரான என்னை ஒரு தூத்துக்குடி நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவித்து அழகு பார்ப்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் நடக்கும். இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய யார் வேணும்னாலும் நாளைக்கு மேலே உட்கார்ந்து பதவிக்கு வந்து அழகு பார்க்கக்கூடிய கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான். திமுகவில் அப்படி கிடையாது. குடும்ப ஆட்சி, குடும்பம் தான் பதவிக்கு வரணும். தூத்துக்குடியில திமுக விருப்பங்களுக்கு, திமுக தொண்டர்களுக்கு யாருக்கும் விருப்பம் கொடுக்கிறதுக்கு கூட அங்க அனுமதி இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நம்ம அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகும்போது இன்றைக்கு சத்தியமாக சொல்கிறேன், நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் திருச்செந்தூர்ல யாரு நம்ம அதிமுக அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றால் அந்த தொகுதியில வருகின்ற சட்டமன்ற தொகுதி திருச்செந்தூர் தொகுதியில எடப்பாடியார் யார வேட்பாளராக நிறுத்தினாலும் அந்த முழு செலவில் சத்தியமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வெற்றி பெற்று அந்த தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்றால் கட்டாயமாக நான் இதை சொல்வதை செய்வேன். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கனிமொழி அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக இந்த தொகுதிக்கு வருவார்கள். வந்தால் கக்கூசம் திறக்கிறது, புட்டுக்கடையை திறக்கிறது, இப்படி சின்ன ஒரு பஞ்சாயத்து தலைவர், ஒரு யூனியன் கவுன்சிலர், இவர்களெல்லாம் என்ன செய்வார்களோ அந்த வேலையை தான் செய்தாரே தவிர ஒரு எம்பியாக இருந்து கொண்டு அதற்குரிய பாராளுமன்றத்தில் இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை பற்றியோ எந்த திட்டங்களும் கொண்டு வரவில்லை. பாராளுமன்றத்தில் தூத்துக்குடி நாடாளுமன்றத்திற்கு தேவையான பற்றி பேசவே இல்லை. முறையாக சொல்லிட்டா போதும். அதை விட்டு கோழி பிடிக்க முடியாம ஏதோ வானத்தில் பார்க்கிற போய் பிடிக்க போறீங்க கதையில அப்படிலாம் பேச வேண்டாம். பேசுறத ஒழுங்கா பேசணும். இந்த நேரத்தை சொல்லிக்கிறேன். பேசுற இடத்துல எடப்பாடியார் தான் ரெட்டலைக்கு தான் ஓட்டு, அன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் ஓட்டு. வேட்பாளருங்கிறது எத்தனை பேர் வருவாங்க, அங்க இருக்கிறவங்களும் திடீர்னு வருவாங்க, எல்லாருமே வேட்பாளராக வருவாங்க. உனக்கு எனக்கு தவப்பு மாதிரி கடம்பூராஜ் தான் எனக்கு சீட்டு வாங்கிட்டு வந்தாருன்னு பேசிக்கிட்டு வருகிறார். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு தவப்பு மாதிரி கையை பிடிச்சி எடுத்து போய் ஜாதகம் பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து இவரை வேட்பாளராக கடம்பூராஜ் தான். அதை சொன்னா எவரும் ஓட்டு போட மாட்டான். எடப்பாடியார் தான் உனக்கு தந்திருக்காரு, எடப்பாடியார் தான் ரெட்டலை சின்னத்துக்குரிய படிவத்தை கையெழுத்து தந்திருக்காரு. வரணும். இருக்கிற கலர் தொண்டர்கள் யாருனாலும் சரி ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போட மக்கள் தான் வந்திருக்காங்க தவிர வேற யாருடைய எதுக்கும் இல்லை. நானே இந்த கட்சி ஓட்டு போனாலும் எனக்கு கூட 4 பேர் கூட வரமாட்டான். நானே சுயேட்சை இருந்தா கூட 5000 ஓட்டு வாங்க முடியாது. இதுதான் அதிமுகவுடைய நிலைமை. அதிமுக தொண்டர்கள் யாருக்குனாலும் இதுவரைக்கும் போனதில்லை, எங்கேயும் போனதில்லை. உண்மையான தொண்டர்கள் தான் இருக்காங்க. இடையில வந்தவங்க போயிருக்காங்க. அதிமுக ஓட்டு போறாங்க. எந்த தொண்டர்களும் கட்சி விட்டு போகல. அதுதான் ஓட்டு கேட்கறது, அதான் கேட்கணும் தவிர வேற ஆலயம் திருச்சுவேன், கோயில் திருச்சுவேன், கடவுளை ஆத்துல தண்ணி கொடுத்து